Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி வந்து வியூ பண்றது, எப்படி டவுன்லோட் பண்றது, அந்த மெட்டீரியல்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மார்க் வந்து உங்களால வந்து கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க அப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வரக்கூடிய ஜூன் மாசம் 14, 15 இந்த டேட்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா தியரி எக்ஸாம் அண்ட் பிராக்டிகல் எக்ஸாம் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு உண்டான நோட்டிபிகேஷனும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே வந்து நிறைய பேர் இந்த வருஷம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இந்த சிஓஏ எக்ஸாமினேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி படிக்கணும், கம்ப்யூட்டர் பத்தின அப்டேட் வந்து எங்களுக்கு வந்து எங்க கிடைக்கும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாம இதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 360 பேஜ் கிட்ட இருக்கு இந்த ஒரே பிடிஎஃப்ல. சரிங்களா? இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டா நீங்க டைரக்டா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 390 சரிங்களா 390 பேஜ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா அஃபீஷியலா டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கவர்மெண்ட் சார்பில் தான் இந்த பிடிஎஃப் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த மெட்டீரியல்ஸை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிஓஏ எக்ஸாமினேஷன்ல நீங்க ஈஸியா வந்து பாஸ் ஆக முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். கண்டென்ட் அப்படிங்கிற இடத்துல கண்டென்ட் வைஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ். கண்டிப்பா ஏன்னா சிஓஏ எக்ஸாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் பத்தின அப்டேட், கம்ப்யூட்டர் பத்தின கொஸ்டின்ஸ் தான் உங்ககிட்ட வந்து வரும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஆக்சுவலா வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரன் ஆகுது அப்படின்னா ஒன்னு வந்து ஹார்ட்வேர் இருந்தால் தான் நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா வியூ பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் என்ன டிஃப்ரெண்ட், டெக்னிக்கல் சம்பந்தமான விஷயங்கள் வருது அப்படின்னா அதை எப்படி வந்து சால்வ் பண்றது, கம்ப்யூட்டர் வகைகள் வந்து டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரோட அட்வான்டேஜஸ் வந்து என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன, ஹிஸ்டரி அண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல வந்து படிக்கணும். சரிங்களா? அதில் ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து கண்டென்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்னா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து 10வது பேஜ்ல போயிட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெஃபினேஷன், கம்ப்யூட்டர் பத்தின டெஃபினேஷன், ஹிஸ்டரி அண்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர், டேர்ம்ஸ் ரிலேட்டட் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கம்ப்யூட்டர் ஓரியன்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், டெக்னிக்கல், இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து மெமரி அப்படிங்கிறது யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனியா வந்து இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மெமரிஸ், சிபியூனா என்ன, சிபியூல வந்து இன்புட் அவுட்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ்க்கு என்ன டிஃபரெண்ட், அதே மாதிரி சீரியல் போர்ட், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து ஏன்னா நம்ம கம்ப்யூட்டர் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் விண்டோஸ் இருந்தாதான், ஓஎஸ் இருந்தாதான் நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்படிங்கறதுனால விண்டோஸ்னா என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, டெஸ்க்டாப் ஐகான்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தமா விஷயங்கள் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து ஈடுபடும். ஸோ இது எல்லாமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணணும். நம்ம விண்டோஸ்குள்ள போன உடனே நம்மளுக்கு வந்து பேசிக்கா தெரியக்கூடிய விஷயங்கள் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, பவர் பாயிண்ட், எம்எஸ் எக்ஸல், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதுல வந்து டெஃபினேஷனோட உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க முழுமையா என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல வியூ பண்ணி பாருங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல யூனிட் 1ல பேசிக் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இந்த பேஜ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பத்தின இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஹிஸ்டரி ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர், இந்த ஆக்சுவலா வந்து நம்ம வேர்ல்டுல வந்து கம்ப்யூட்டர் வந்து யார் வந்து கண்டுபிடிச்சாங்க, எந்த இயர்ல இருந்து கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது வந்துச்சு, இதை பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன்ல எப்படி வந்து உருவாகுது, இதுக்கு முன்னாடிலாம் கம்ப்யூட்டர் வந்து எப்படி இருந்தது, அது எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளியரா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹோமு, மெடிக்கல் ஃபீல்டு, என்டர்டைன்மெண்ட், இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அது எல்லாமே நீங்க என்ன பண்ற மாதிரி இருக்கும்னா தனித்தனியா டெஃபினேஷனோட நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்னால நம்மளுக்கு என்னென்னலாம் அட்வான்டேஜஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யூனிட் வைஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா பிரிச்சு தனியா படிச்சீங்கனாலே போதும். கண்டிப்பா சிஓஏ எக்ஸாம்ல நீங்களும் ஈஸியா வந்து கிராக் பண்ணி எடுக்க முடியும். சரிங்களா?
ஸோ இது எல்லாமே ஃபுல்லா டெப்தா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 390 பேஜ். இந்த பேஜை நீங்க பிடிஎஃப் உங்க போன்ல வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல படிச்சு நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து கரெக்டா ஒரு 1 மந்த் தான் டைம் இருக்கு. ஜூன் மாசம் 14ஆம் தேதி நம்மளுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ நம்ம இப்போ டேட் வந்து ஏப்ரல் மாசம் நம்ம வந்து லாஸ்ட் எண்டுக்கு வரப்போறோம். இன்னும் வந்து நம்மளுக்கு நடுவில் வந்து மே மாசம் மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரு மாசத்தை கரெக்டா இந்த பிடிஎஃப்ல மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா சிஓஏ எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரெல்லாம் சிஓஏ எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு மெட்டீரியல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.